ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினால் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டு, அப்புறம் வந்து பீட் நீடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பீட் நீடில் கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எப்பவும் உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இது நார்மல் சூயிங் த்ரெட்டு தான். இதில் வந்து குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட் லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 பீட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங்காக ஒரு ஷார்ட் போட்டுட்டு, அப்புறம் பக்கத்தில் ஹாஃப் இது எடுத்துகிட்டு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் லோட் பண்ணணும். இப்படி லோட் பண்ணும் போது உங்களுக்கு அழகாக ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி அழகாக வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பீட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை வைக்கிறீங்களோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் எப்படி போடுறேன்றது உங்களுக்கே தெரியும். நான் ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 5 எடுத்திருக்கேன் பீட்ஸு. நீங்கள் ஒரு 6 அது வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து பேசிக் லெவலில் வந்து த்ரெட் ஒர்க்கில் போட்டிருப்பீங்க ஸ்டெம் ஸ்டிச்சு. இதை வந்து நம்ம பீடில் போடுறோம், அவ்வளவே தான். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, அழகாகவே வரும். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு, அதுக்கப்புறம் பாதியில் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பீட் லோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு வந்து ஸ்டெம்ப் வரைவீங்களா, ஒரு ஃப்ளவர் ஸ்டெம் கொடி அந்த மாதிரி, அதுக்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா எம்போசிங்காகவே தெரியும். இதை வந்து நான் சுகர் பீட்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட் பீட்லேயும் எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதுலேயும் நான் போட்டு காட்டுறேன். அதுவும் சேம் மெத்தடு தான். கட் பீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் கவுண்டிங்கை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? எப்பவும் போல் த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து 4 பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கட் பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா கட் பீடு வந்து ஒரு கிளாஸ் பீடு. ஸோ அதனால் வந்து த்ரெட்டை வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வரும். ஓகேங்களா? எப்பவும் போல் தான் நான் சுகர் பீட்ஸ் எப்படி சொன்னனோ அதே மெத்தடு தான். கொஞ்சம் கிளாஸ் பீடுன்றதுனால கட் பீடு கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பிகினர்ஸ்க்கு அந்த த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். நான் எப்படி போடுறேன் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பீட்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ கவுண்டிங் வைக்கிறீங்களோ அதே கவுண்டிங் தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இல்லைனா வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கும், நீட்டாகவே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்காது. ஈவனாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். கவுண்டிங் மட்டும் பீட்ஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்டெம் ஸ்டிச் அழகாக வரும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி த்ரெட்டில் போட்டிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். த்ரெட்டில் வந்து நம்ம 2 த்ரெட் எடுத்து பண்ணியிருப்போம். இது வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டில் நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளவே தான். ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். அதில் நம்ம த்ரெட்டு, இதில் வந்து பீட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டெம் ஸ்டிச் வருது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஷேப்ஸ் நீங்கள் எதுவும் போட வேணாம். ஏதாவது ஒரு சிம்பிள் இமேஜ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டெம் வித் ஃப்ளவர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான்.
ஷேப்ஸ் போடலைனாலும் இமேஜ் ஏதாவது சிம்பிள் இமேஜ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்டெம் ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் சுகர் பீட்ஸ்லேயும் கட் பீட்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த 2 இதுவுமே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு ஷேப்ஸில் போடணும் அப்படின்னா ஒரு லோட்டஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து இமேஜாகவும் எடுத்து பண்ணலாம். லோட்டஸ்ன்றது இமேஜ் மாதிரியே எடுத்து நீங்கள் இந்த 2 ஸ்டிச்சு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.